ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சீட்லிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம ஒரு ஓப்பன் பிளேஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பிளேஸில் சாயிலை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சாயிலை மண் வெட்டி வச்சு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. லூஸ் ஆகணும் சாயில், அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் சாம்பல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாம்பல் மிக்ஸ் பண்ணி சைடை கொஞ்சம் அந்த மாதிரி செங்கல் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ணியிருக்க சீட்ஸ் என்னென்னா வெண்டைக்காய், அதுக்கப்புறம் கீரை தாங்க. இந்த 2 சீடையுமே ஒரு கப்பில் மண் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அந்த மண்ணிலே இந்த சீடை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விதைச்சிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண சாயிலையே கொஞ்சம் விதைச்சிக்கோங்க. 3 டேஸ் கழித்து நமக்கு நல்லாவே முளைச்சி வந்திருக்குங்க நம்ம வெண்டைக்காவும் அதுக்கப்புறமா கீரையும். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது ஓப்பன் பிளேஸுங்கிறனால என்னமோ கோழி கிளறிடுச்சு. ஸோ கீரை எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு கொஞ்சம் வெண்டைக்காய் மட்டும் இருக்குது. இதெல்லாம் சேவ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம அந்த சாயிலை கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். சாயிலில் கொஞ்சம் இது தண்ணி விட்டுக்கிறோம். எதுக்காக தண்ணி விட்டுறோம் அப்படின்னா, இந்த பிளான்ட் எடுக்கும்போது வேரோட வரணும்ல, அதுக்காக தான் நல்லா தண்ணியை விட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா உள்ள கிளறி அந்த பிளான்ட்டை நான் எடுத்துக்கிறேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, வேரோட அந்த பிளான்ட் கிடைக்கும். இந்த சாயிலோடையே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஹெல்த்தியான பிளான்ட் கிடைக்கும். நம்ம தண்ணி விட்டுருக்கனால தான் இது இந்த மாதிரி வருதுங்க. தண்ணி விடாமல் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இப்படி வராது. நமக்கு இன்றைக்கி 6 பிளான்ட் கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்குது. இந்த கண்டிஷன்லேயே எடுத்தால் தான் நமக்கு இதை சேவ் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ 6 பிளான்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இனி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது நடுறதுக்காக நான் சாயில் ரெடி பண்ண போகிறேன். ஸோ சாயில் மிக்ஸுக்காக நான் செம்மண் எடுத்துக்கிறேன். இந்த ரெட் சாயில் கொஞ்சம் நல்லாவே கிடச்சிருக்குங்க இந்த வாட்டி. கல்லெல்லாம் அதிகமாக இல்லை. பட் நான் இருக்கிற கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் ஏதாச்சும் தூசி மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. கொக்கோ பீட் எடுத்துக்கிறேன். இந்த கொக்கோ பீட் இது கூட மிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் மாய்ஸ்டர் கண்டென்ட் எப்போவுமே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம கொக்கோ பீட் யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே நம்ம பிளான்டிங் பண்ணணுன்னாலும் ஃபார்மிங் பண்ணணுன்னாலும் நம்ம இந்த கொக்கோ பீட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விடும்போது அதுவாகவே கொஞ்சம் உப்பி வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. சாயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஃபெர்டிலைசர் எடுக்க போகிறோம் அப்படின்னா, கவுடங் தாங்க. இந்த கவுடங் காய வச்ச கவுடங், பச்சையான கவுடங் எடுக்காதீங்க. அப்புறம் கால்சியத்துக்காக நம்ம எக்ஷெல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணுறதுனால நம்ம நல்ல ஒரு ஃபெர்டிலைசர் கிடைக்குது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம க்ரோ பேக்கில் தான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். க்ரோ பேக்கை கொஞ்சம் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறோம். இன்றைக்கி நான் 3 க்ரோ பேக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் க்ரோ பேக்லாடி உள்ளே கொஞ்சம் பள்ளமாக தோண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பிளான்ட்டை சாயிலோடு எடுத்து அந்த பள்ளத்துக்குள்ளாடி வச்சுருங்க. இந்த சாயில் சாம்பலெல்லாம் போட்டனால ஸோ நல்ல சாயில் தாங்க. ஸோ இது நம்ம பிளான் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நான் கொஞ்சம் பள்ளம் எடுத்திருக்கேன். இந்த பள்ளத்துக்குள்ளாடி தான் அந்த பிளான்ட்டு தான் வைக்க போகிறேன். ஸோ இப்படி பண்ணுறனால அதோட ரூட்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகாது. ஹெல்த்தியான பிளான்ட்டை நம்ம பிளான் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா இது. நல்ல ஆழமான பள்ளமாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சைடெலாம் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கப் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இது ஒரு கப்புங்க. அதில் ஹோல் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன்.
ஸ்டே டியூன்ட் ஃபார் த ஃபுல் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.